Hello bloomers, Assalamu alaikum. Welcome back to my channel Visme Blooms. இன்னைக்கு நாம கத்துக்க போற ரெசிபி பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். வாங்க இப்போ நம்ம சேர்ந்து கத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில் இது எப்படி அவுட்புட் வந்துச்சு, இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு மைதா 1/2 கப் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஷேரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மைதா 1/2 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே ஒரு சல்லடையில் வச்சு டைரெக்டாக சலித்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து அது கூடயே சலித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து திரும்ப சலித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் வரும். தென் இது சலித்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்கை வச்சு ஜென்டிலாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தென் நம்ம வந்து கேக் டின்னை ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பேட்டருக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கிட்டு அது எக் யோக்கு தனியாக, எக் ஒயிட்டு தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எக் ஒயிட்டை எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா நம்ம வந்து நுர வர அளவுக்கு ஒரு பீட்டரை வச்சு ஒரு 60 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கிட்டணும். அதுக்கப்புறமா சுகர் வந்து நமக்கு 1/2 கப்லேயே 3/4, அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம 3 பேட்சஸாக அந்த எக் ஒயிட் கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டலாக ஒரு தடவைக்கும் ஒரு 60 செகண்ட்ஸ் வச்சு நல்லா சுகர் கரையிற அளவுக்கு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. தென் 3 பேட்ச் சுகரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 90 to 1 minute நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா நுர பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற எக் யோக்கை, அதாவது எக்கோட மஞ்சள் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பேட்சஸாக வந்து நம்ம சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டு நல்லா ஒரு பீட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தென் இன்னொரு ஃபுல் எக்கு மஞ்சள் கருவை வந்து அதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பீட் ஆகி அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் மாறி லைட்டு ஒயிட் கலரில் வரும். இது நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம குக்கரை 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங்க்கு எப்படி உங்களுக்கு குக்கரை ரெடி பண்ணுறதுங்கிற டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் நான் பேக்கிங்க்கு குக்கரை எப்படி நம்ம தயார் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எக்கோட மஞ்சள் கரு சேர்த்து நல்லா பீட் பண்ணோம் இல்லையா, அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது வந்து சுகர் கரையிற அளவுக்கு நமக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பேட்சாக நம்ம 2 பேட்சாக ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதாவது வாசனை இல்லாத கோல்ட் வினர் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் மில்க் 1 டேபிள் ஸ்பூன் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். அதை சேர்த்துட்டு ஜென்டிலாக ஸ்பேச்சுலாக வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க்கு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதில் லம்ஸுங்கெல்லாம் இல்லாமல் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் ஊற்றி நல்லா அதை வந்து கட்டிங்க இல்லாமல் ஒரு டூத்பிக்கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த பேட்டரை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம டூத்பிக்கை வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டூத்பிக்கில் ஒட்டாமல் வரும். இதுதான் நமக்கு கேக் நல்லா வெந்துருச்சுங்கிற கன்சிஸ்டன்சி. நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ் கைஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எனக்கு வந்திருக்குன்னு. ஆமாம் கைஸ், மேலேயும் அப்படியே டெம்ப்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். அதே போல் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக வந்துருந்துச்சு கைஸ். பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். கேக்கு
டேஸ்ட் வைஸும் சரி, டெக்ஸ்சர் வைஸும் சரி செம்மையாக வந்துருந்துச்சு. இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, மேலே அதை பார்த்தீங்களா அப்படியே புள்ளியாக வந்துருந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னாக்கா, என்னோடய கேக்குமே வந்து ஊற்றின பேட்டருக்கு தகுந்த மாதிரி ஹைட்டாக எம்பி வரலை. அப்படியே கொஞ்சம் சப்பையாக தான் வந்துச்சு. ஆனால் ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. அதுலலாம் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஹைட் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் எதனாலன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி கேக் வைஸ் செம்ம அல்டிமேட் வேறு லெவலாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், யம்மி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பார்த்தாச்சு. இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.